அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்வோம். இந்த ஜாதகம் நம்மளுடைய மாணவருக்கு வந்த ஜாதகம். அவர் இந்த ஜாதகத்தில் சில விஷயங்களை கேட்டார், அதாவது சந்தேகங்களை கேட்டார். அதன் பிறகு அவருடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்து அவர் இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லியிருக்கின்றார். அந்த வகையில் இந்த ஜாதகத்தை நாம் இப்போது ஆய்வு செய்வோம். இந்த ஜாதகர் 23/3/1985 அன்று சாயங்காலம் 16:45 இந்த ஜாதகர் பிறந்துள்ளார். சிம்ம லக்னம், மேஷராசி, அஸ்வினி 1ஆம் பாதத்தில் ஜாதகர் பிறந்துள்ளார். இந்த ஜாதகத்தில் பாருங்க, இதெல்லாம் பார்த்த உடனே சொல்லக்கூடிய விஷயம். இவருக்கு தற்போது வயது 38வது வயது நடப்பில் உள்ளது. 38வது வயது நடப்பில் உள்ளது. தற்போது சந்திர திசை சனி புத்தி நடப்பில் உள்ளது. சந்திர திசை சனி புத்தி நடப்பில் உள்ளது. அதாவது இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் பெற வேண்டும் அப்படின்னா, ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தக்க வயதில் திருமணம் நடக்க வேண்டும். அப்படி நடக்கலை அப்படின்னா சமுதாயத்தில் பல பேர் பல விதமாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுவும் பெண்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும். ஆண்களுக்கு கூட அதிக கஷ்டம் இருக்காது, பெண்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும். தக்க வயதில் திருமணம் ஆனால், தக்க வயதில் குழந்தை பிறப்பு ஏற்பட்டால் சமுதாயத்தில் உள்ள மக்கள் ஒரு அங்கீகாரம் கொடுப்பார்கள். ஏதோ நல்ல குடும்பையா, கல்யாணம் பண்ணாங்க, குழந்தை குட்டி ஆகி வச்சு, குடும்பம் ஆகி வச்சு, பரவாயில்லன்ற மாதிரி சொல்கின்ற அமைப்பு வந்துவிடும். இந்த ஜாதகருக்கு 38வது வயது நடப்பில் உள்ளது. இன்னும் இந்த ஜாதகருக்கு திருமணமாகவில்லை. என்ன காரணம்? ஜாதகத்தில் திருமணம் ஆகாததற்கு என்ன காரணம் என்பதை ஆய்வு செய்வோம். இப்போ சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடம் கும்பமாக வரும் இல்லைங்களா? அந்த கும்பத்துக்குடையவன் லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே அமர்ந்து விடுகிறார். 4ஆம் இடத்திலே அமர்ந்து விடுகிறார். 4 என்பது 7ஆம் பாவத்திற்கு 10ஆம் பாவமாக வரும். 4 என்பது 7ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவமாக வரும். அப்போ 10ஆம் பாவம் என்பது 7ஆம் பாவத்துக்கு காலச்சக்கரத்துக்கு 8ஆம் பாவம். அப்போ இந்த 7ஆம் பாவத்தை அந்த சனி பகவானால் முழுமையாக செயல்படுத்த முடியாது. சனி பகவானால் அந்த 7ஆம் பாவத்தை முழுமையாக செயல்படுத்த முடியாது. மேலும் அந்த சனி பகவானுக்கு வீடு கொடுத்தவன் 7ஆம் பாவத்துக்கு சாதகமான இடத்திலே லக்னத்திற்கு 9ஆம் பாவத்தில் அமர்ந்துள்ளார். இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு என்று சொல்லலாம். 7ஆம் பாவம் அடுத்த பரிணாம வளர்ச்சி பெறுகின்ற பாவத்தில் இந்த செவ்வாய் பகவான் அமர்ந்துள்ளார் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் பாவம் என்பது பாக்கியம் இல்லைங்களா? ஆனால் அந்த செவ்வாய் நின்றது கேதோட சார். அதாவது ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றார், அந்த நட்சத்திராதிபதி யாரு அப்படின்னு பார்த்து தான் பலன் சொல்லும். பொதுவாக ராகு பாவ கிரகங்கள் பொதுவாக
நான் வந்து சாரத்தை எடுக்கிறதில்ல. எந்த ஜோசியத்திலையும் இந்த சாரத்தை எடுக்கிறதில்ல. ஆனால் இந்த கேது முக்கியமாக இந்த கேது எந்த கிரகங்கள் கேதோட சாரத்தில் இருக்கோ அந்த கிரகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன். மற்ற கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் நான். இப்போ ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி சனியோட சாரத்தில் இருந்தாலும் திருமணம் நடக்கும். சூரியனோட சாரத்தில் இருந்தாலும் திருமணம் நடக்கும். செவ்வாயோட சாரத்தில் இருந்தாலும் திருமணம் நடக்கும். ராகுவோட சாரத்தில் இருந்தாலும் திருமணம் நடக்கும். ஆனால் அந்த கேது பகவான் மட்டும் இந்த பாச பந்தத்தை வளர்க்க விடமாட்டார். கேது பகவான் அனைத்துமே சுருக்கி விடுவார். சிதைப்பது, துண்டிப்பது, பெருசாக இருக்கிறதுல ரொம்ப சின்னதாக ஆக்கிடுவாங்க. பாச பந்தத்துக்கு அங்கே இடமில்லை. இவருடைய காரணங்களே இதுதான். இந்த மாதிரி பண்ணக்கூடிய கேது பகவானுடைய சாரத்திலே 9ஆம் இடத்திலே போய் அமர்ந்து விடுகிறார். அப்புறம் எப்படி திருமணம் பண்ண முடியும்? ஆனால் இன்னும் சில ஜோதிட நண்பர்கள் செம்ம லக்கினம் 9ஆம் இடம் பாதகஸ்தானம், பாதகாதிபதி வலுத்து விட்டார் என்று கூட சொல்லுவார்கள். ஆனால் இதே கீழ்வளவனூர் சுப்பிரமணிய ஐயா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, செம்ம லக்கினத்துக்கு பாதகஸ்தானம் பெருசாக ஒன்றும் செஞ்சிடாது, பாதகத்தை செய்யாது என்று அவர் சொல்லியிருக்கார். ஆனால் இன்னும் சில ஜோதிட நண்பர்கள் சொல்வது உண்டு. ஆனால் நான்லாம் அந்த மாதிரி எடுக்கிறதே கிடையாது. இப்போ எப்படி ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன்னா இதுதான். இவருக்கு திருமண பாக்கியம் என்பது இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 7ஆம் பாவத்தை நம்ம ஆய்வு செஞ்சோம், சுக்கிரனை நம்ம ஆய்வு செய்யும் இல்லைங்களா? சுக்கிரன் எங்கே இருக்காருன்னா 8ஆம் பாவத்தில் போய் அமர்ந்து விடுகிறார். சுக்கிரன் 8ஆம் பாவத்தில் அமர்ந்து விடுகிறார். இப்போ பொதுவாக இந்த திருமணத்துக்கு சுக்கிரன் மிக மிக முக்கியமானவர். அது எப்படி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்போ ஒரு திருமணத்துக்கு போனோம்னா நீங்கள் வேற பாருங்கள், நீங்களாம் நிறைய திருமணத்துக்கு போயிருப்பீங்க, நிறைய திருமணத்துக்கெல்லாம் போயிருப்பீங்க. போகின்ற பொழுது முன்னாடி வாழை மரம், அந்த கொலையோடு இருக்கிற மாதிரி வாழை மரம், பந்தல், சீரியல், கட் அவுட்ரு இதெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா? இது சுக்கிரனோட காரகம். மேலும் அந்த திருமணத்துக்கு வரக்கூடியவர்கள் அனைவருமே ஆடை ஆபரணங்கள் எல்லாம் நல்ல அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. இந்த பெண்கள்லாம் அவங்கக்கிட்ட நகை இல்லைன்னா கூட சரி, அக்கம் பக்கத்தில் கொடுங்க அக்கா, கொடுங்க அம்மான்னு சொல்லிட்டு, கடனாக கொடுங்க, நான் கல்யாணத்துக்கு போயிட்டு தரேன் அப்படின்னு கூட சொல்லி அந்த மாதிரிலாம் வராங்க. கிராமப்புறத்தில் அந்த மாதிரி நடக்குது. இந்த மாதிரிலாம் அந்த இடத்துல இந்த திருமணத்துக்கு அந்த ஆடை அணிவரங்கள்லாம் போட்டுட்டு வராங்க. மேலும் கொஞ்சம் வசதி உள்ளவங்க சென்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு வருவாங்க. மேலும் அந்த திருமண மண்டபம், அந்த மேடை இருக்குங்களே, அதில் ஏகப்பட்ட டெக்கரேஷன் பண்ணுவாங்க. இதுவும் சுக்கிரனோட காரகங்கள் தான். அதேமாரி மங்கள வாத்தியம் என்பது சுக்கிரனோட காரகம்தான். இன்னும் இதுபோல் ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா அதிகப்படியான சுக்கிரனுடைய காரகங்கள் அந்த திருமண வைபவத்திலே இருக்கும். அதனால தான் கலஸ்தர காரகன் என்று பெயர் வைத்துள்ளார்கள். இந்த திருமணம்லாம் முடிஞ்சு பிறகு அவங்க அந்த திருமணம் முடிந்த பிறகு இதில் மேலும் நிறைய பேசலாம். அதனால் இது பேசணும், இந்த ஆய்வு விட்டுட்டு தான் அப்புறம் போகணும். இது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கும், மேலே ஆய்வுக்குள்ளே வந்துடுவோம் நம்ம. இப்போ சுக்கிரன் 8ஆம் பாவத்தில் இருந்தால் கணவன் மனைவி என்றதில் ஒரு அந்யோன்யம் இருக்காது. கணவன் மனைவி அந்யோன்யம் இருக்காது, அந்த அன்பு பாசம் இருக்காது. மனைவி இருந்தால் தானே இல்லைங்களா? அதனால் அந்த சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கின்றார், புதனுடைய சாரத்தில், காலச்சக்கரத்துக்கு 12. அப்புறம் எப்படி 7ஆம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணாது? சப்போர்ட் பண்ணாது இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயமும் நம்ம ஆய்வு செய்கின்ற போது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் இல்லை,
அதாவது +2 படிக்கிற பசங்க 2 பசங்க உக்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பையன் கேட்குறான், குடும்பத்தை நடத்துவதற்கு வீடு தேவையா, மனைவி தேவையா அப்படின்னு ஒரு பையன் கேட்குறான். இன்னொரு பையன் என்ன சொல்கிறான், வீடு தேவைன்றான். வீடு இருந்தால் கொடுத்தனம் பண்ணிவிடலாம் அப்படின்றான் அவன். அந்த கேள்வி கேட்டவன் சொல்கிறான், வீடு இல்லைனாலும் குடும்பம் நடத்தலாம், மனைவி வேணும். மனைவி இருந்தால் ஒரு புளியா மரத்துக்குள்ளே ஆக்கி சாப்பிட்டு குடும்பத்தை நடத்தி விடலாம். இல்லது ஒரு வாடகை வீட்டில் கூட இருந்துக்கிட்டு குடும்பத்தை நடத்தி விடலாம் அப்படின்றான். அப்போ